வாழ்க்கையில எவ்வளவோ படம் பார்த்துருக்கேன். ஆனா, இந்த படத்த பார்த்ததுக்கு அப்புறமா திரும்ப இத பாத்துறவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு திருச்சி ஓட ஆரம்பிச்சுட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். ரீசென்ட்டா நான் இந்தியா வந்திருந்தேன். வந்திருந்தப்ப இந்த படத்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படின்றதுக்காக டிக்கெட்ட தேடாத இடம் இல்ல. கடைசியில எங்களுக்கு 4வது நாள் உட்லாண்ட்ஸ் தியேட்டர்ல தாங்க டிக்கெட் கிடைச்சது. சரின்னு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலான்னு போயிருந்தோம். இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, இந்த படத்தோட கதை, டைரக்ஷன்ஸ் எல்லாமே தெரியும். பட் ஆனாலும் இந்த படத்துல என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு பார்க்கலான்னு போயிருந்தப்ப, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்மளோட நேஷனல் ஆந்தம் போட்டாங்க. இது என்ன படம்னு ஆல்ரெடி நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, அமரன். இந்த படத்தை பார்த்துட்டு ஏன் திருச்சி ஓடுன அப்படின்னு தானே கேட்குறீங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி, அப்புறம் ஜிவி பிரகாஷ்னு சொல்லி அவங்க கொடுத்த அந்த எஃபர்ட் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா இந்த படத்துலேருந்து என்னால் நகரவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. நான் இப்போ தான் இந்த ரீலே ரிலீஸ் பண்ணுறேன். அந்த அளவுக்கு இந்த படத்தோட தாக்கம் என் மனசுக்குள்ளே இருக்குது. இந்த மூவி மேஜர் முகுந்த் சாரோட லைஃப்பை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி டேரக்டர் அவ்வளோ அழகாக வந்து எடுத்திருந்தாங்க. இந்த மூவி ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இதோட தாக்கம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். பார்க்காதவங்க நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு பாருங்கள்.